At Prince Jewellery, just pay only 6% VA and 0% making charges on all gold jewellery purchases. Hurry, offer valid for a limited period only. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கோட்டீஸ்வரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ பார்க்கும்போது இந்த காட்சிகளில் முகுந்தன் அவர்களுக்கு பதவி அறிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த பக்கம் பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்துடைய தகவல், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்கிறார் அன்புமணி ராமதாஸ். இது நார்மலான ஒரு உரையாடல் தான் சொல்லிட்டு பாமக எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. நீங்க அது ஒரு நார்மலான உரையாடலை தான் நீங்க பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வை. எனக்கு முன்னாடி பேசின சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அருள் அவர்களுக்கு உண்மையிலே நான் பாராட்டணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பூதாகார பிரச்சனைய எதுவுமே நடக்காத மாதிரி, அது நாங்க டமாஸ்கு ஜெயிலி அப்படிதான் பேசுவாங்க, அது ஒரு கருத்து மோதல் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சார்ந்திருக்க கட்சிக்கு நலன் பயக்கணும்ன்ற அந்த நோக்கத்தோட அவர் பேசுறாரு. பேசுறவர் கூடவே என்ன சொல்றாருன்னா, பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இதை ஊதி பெருசாக்குறாங்க, இதை பெருசாக்கி விட்டாங்க, ஏதோ பத்திரிகையாளர்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லாதது போலும், இதுதான் நம்மளோட அன்றாட செய்தின்ற மாதிரி. அப்படி கிடையாது. ஒரு பொதுக்குழு, இந்த பொதுக்குழுல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது 200% நிறைய பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. அப்பாக்கும் மகனுக்கும் மனக்கசப்பு இருக்கு, கூட்டணியில நிறைய நேரத்துல பிரச்சனை வருது, ஒருத்தர் அதிமுகன்றாரு, ஒருத்தர் பாஜகன்றாரு அப்படின்றதுலாம் கடந்த காலத்துல கசியப்பட்ட செய்தி. அந்த செய்தியில உண்மை இருக்கா என்ன ஏதுன்றது நம்ம விவாதம் பண்ணிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நடந்தது கேமராக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய, அங்க ஒரு 100,000 பேர் இருக்கிற இடத்துல வெளிப்படையா நடக்குது. இப்போ அன்புமணி ராமதாஸ் இல்லாம இதே செயலை அந்த இடத்துல வேற யாருன்னா செஞ்சிருந்தாங்கன்னா இந்த நொடி கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க. முதல்ல இது குடும்ப சண்டை. இதுக்கு அரசியல் ரீதியா பெரிய தாக்கமோ பெரிய கொள்கையோ பெரிய இதனால மக்களுக்கு நிவாரணமோ கிடையாது. இது குடும்ப சண்டை முழுக்க முழுக்க. இந்த குடும்ப சண்டைனால பாட்டாளி மக்கள் கட்சி வழிபட போயிடுமா, இது மோசமாயிடுமா அப்படின்றது கிடையாது. இது 2 நாள் உட்காந்துட்டு காலையில சிற்றுண்டி சாப்பிடும் போதோ மதிய உணவு சாப்பிடும் போது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசி முடிவு எடுத்துருவாங்க. குடும்பம் தான் பாமக தான் குடும்பம்ன்ற மாதிரி ஒரு பதில் ஆயிடும். திமுக இது நம்ம பார்த்திருக்கோம். என்ன திமுக இந்த மாதிரி வெளிப்படையான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தது இல்ல. கலைஞர் காலத்திலயும் சரி, ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் காலத்திலயும் சரி, கவுன்சிலர் சீட்டு கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு கூட மனசு கசப்பு, சட்டமன்ற உறுப்பினர்லாம் செய்திகள் வந்திருக்கு. ஆனா அந்த வெளிப்படையா அது காட்டிக்கிட்டது கிடையாது, வெளியில வந்தது கிடையாது. பட் இது வெளிப்படையில வந்துச்சு. இதுல என்னோட புரிதல் பத்திரிகையாளரா நான் என்ன பண்றேன்னா, அன்புமணி ராமதாஸ் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்றத நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சிகள்லாம் நடத்தும் போது அவர் உங்களோட தகப்பன் கிடையாது அப்படிதான் அவங்க சொல்லி எங்க கிட்ட அரசியல் பண்றாங்க. இது கட்சி அதாவது சொந்த பையனே தம்பின்னு கூடுவாங்க, மகனே கூட மாட்டாங்க. ஏன்னா தம்பி வா, சகோதரா வா, தோழரே வா, இப்படி எல்லாம் கூப்பிட்டுக்குவாங்க. எதுக்குன்னா கட்சியும் குடும்பமும் வேற வேறையா அப்படி நமக்கு காட்டுவாங்க, பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும். ஆனா அடிப்படையில என்னன்னா அது குடும்பம் அப்படின்றது இன்னைக்கு 19 வெளியில வந்துச்சு. ஐயா அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் கண்ணியமா, கொஞ்சம் அவசரப்படாம, ஏன்னா 1000 இருந்தாலும் கட்சி அவருது. ஒரு வார்த்தை அதுல உண்மை என்னன்னா, அவர்தான் அந்த கட்சியை உருவாக்குனது. அதற்கு ஆரம்ப காலத்துல போராட்டங்கள் ஆகட்டும், அறிக்கைகள் ஆகட்டும், அதை பிரச்சாரம் ஆகட்டும், பொதுக்கூட்டம் எல்லாத்துக்குமே உரிமை ஐயா அன்புமணி ராமதாஸ்க்கு அல்ல, அவரோட தகப்பனார் அதாவது கட்சி தலைவருக்கு. அந்த மேடையில அவர் அப்பாவா பார்க்காம கட்சி தலைவரா தான் பார்த்திருக்கணும் அன்புமணி ராமதாஸ். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொதுக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல பொதுக்குழுக்கு முன்னாடி பேசிருக்கணும். மேடையில இப்படி பேசுறது, ஒரு கட்சி தலைவரை நீங்க எதிர்ப்பு இப்படி தெரிவிக்கிறதுன்றது ஒரு நாகரிகமான அரசியலாக நான் பார்க்கவில்லை. முதல்ல. இரண்டாவது, இதனால அங்கேயே பாருங்க, மேடையில அவர் ஐயா ஜி.கே. மணி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாரு. மைக்க குடுக்கலாமா வேணாமா, இவரு மைக்க கேட்கிறாரு, இவரு ஒண்ணு பேசுறாரு, அவரு மைக்க வாங்குறாரு, அவரு ஒண்ணு போறாரு, மைக்க தூக்கி போறாரு. இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொதுக்குழுக்கு இது புதுசு. வழக்கமா என்ன நடக்கும், பண்ணிய சொந்தங்களே உங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம சாதி எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் நம்ம அவங்கள விடக்கூடாது, நம்ம எதுல குறைஞ்சு போயிட்டோம் எதுல தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி கட்சிக்காரர்களையோ இல்ல தன் இனத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பொதுக்குழு தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது கிட்டத்தட்ட அதிமுக பொதுக்குழு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு அந்த மேடையிலேயே பாட்டில் தூக்கி அனுப்பிச்சது போனோம். அந்த அளவுக்கு இது அநாகரிகமா போல. பட் இது கண்டிப்பா கட்சியில பிரச்சனை இருக்கு, அப்பா ஒரு மாதிரியும் மகன் ஒரு மாதிரியும் சிந்திக்கிறாருன்றது வெளியில வந்துச்சு. பத்திரிகையாளர்கள் நம்ம அதாவது அழையா விருந்தாளி கிடையாது. பொதுக்குழுக்கு போன இடத்துல இது நமக்கு செய்தியா வருது. செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்றோம். அதாவது பதவி சுகம் அப்பா மகனுக்குமே பிரச்சனையை வர வைக்கும் அப்படின்றதுக்கு இது எடுத்துக்காட்டு. இதனாலதான் சொல்றேன், இந்த குடும்ப அரசியல் என்பது தமிழகத்தில் ஒரு சாபக்கேடு. நீங்க என்னதான் குடும்பம் வேற அரசியல் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் சொந்த தங்கச்சி பையனுக்கு ஒரு பதவி கொடுக்கறதுல இங்க பிரச்சனை வருதுன்னா, மத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, மத்த கவுன்சிலர் சீட்டுக்கு, மத்த மேயர் சீட்டுக்கு வாங்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும் சீட்டு ஒதுக்குறதுல. அங்கதான் பிராமணிய தத்துவம் நம்ம எதிர்க்கிறோம், இது செக்குலர் மாடல்லாம் பேசுறோம். ஆனா இன்னமும் அந்த என்ன சொல்றது, ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நெப்போட்டிசம் என்று சொல்வார்கள், அதுதான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இதுல
அன்புமணி ராமதாஸ் அவர்களே நெப்போட்டிஸ்டத்தோட பை ப்ராடக்ட். அவரே வந்து அன்னாருக்கு மகனாக இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த கட்சி தலைவரா இருக்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டை சுமந்துகிட்டு அவர் சொல்றாரு 4 மாசத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் பதவி அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இது வந்து பாட் இஸ் காலிங் தி கெட்டில் பிளாக். இது வந்து ஆனா நான் சொல்றேன், இது வந்து கொஞ்சம் பேசி கீசி அவங்க குடும்ப பிரச்சனை சரி பண்ணிடுவாங்க. இதனால கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பட் இது வந்து ஒரு கரும்புள்ளி. இப்போ ஐயா ராமதாஸ் ஒரு காலத்துல சொன்னார் பத்திரிகையாளர்ல, நானோ என் ரத்த பந்தமோ என் சொந்தங்களோ என் உறவுகளோ அரசியல் பதவிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. சொன்னவரே இன்னைக்கு மாத்தி பேசுறாரு. எவ்வளவு முரண் இருக்கு பாருங்க இதுல. ரைட். நன்றி திரு கோடீஸ்வரன், இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. At Prince Jewelry, just pay only 6% VA and 0% making charges on all gold jewelry purchases. Hurry, offer valid for a limited period only.